தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே அரசு பேருந்தில் பிரேக் பிடிக்காமல் மற்றொரு அரசு பேருந்து மீது மோதி நின்றதால் பொதுமக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். விடியா திமுக ஆட்சியில் பேருந்துகள் முறையாக பராமரிக்காததால் தொடர் விபத்துகள் நிகழ்ந்து வருவதாக குற்றச்சாட்டு உள்ளது. இதனால் அரசு போக்குவரத்து பேருந்துகளை பயன்படுத்தவே பொதுமக்கள் அச்சமடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி கடைவீதியில் கல்லணையில் இருந்து அரசு பேருந்து ஒன்று கடைவீதியில் சென்று கொண்டிருந்தது. அப்போது பேருந்தின் ஏர் பிரேக் சரியாக செயல்படாததால் சாலையில் தாறுமாறாக ஓடியது. அப்போது எதிரே வந்த மற்றொரு பேருந்தின் மீது மோதி நின்றது. இதனால் கடை தெருவில் இருந்த பொதுமக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். ஓட்டை உடைசல் அரசு பேருந்துகளால் விடியா திமுக ஆட்சியில் தமிழக மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். கடைக்கு நடந்து வந்துருக்கும்போது சிஆர்சி பஸ்ஸு வந்தது அப்படியே கையாட்டிட்டு வந்தார். வந்து எம்எல்ஏ இடித்து காலில் காயமாகிடுச்சு. கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல பஸ்ஸை விட்டு மக்களுக்கு சேவை செய்கிற மாதிரி வைங்க. மக்கள் உயிர் பழி வாங்காமல் இப்படிலாம் செய்யாதீங்க. இது வந்து கவர்மெண்ட் கவனத்துக்கு கொண்டு போங்க. ரொம்ப நல்லதாக இருக்கும். மக்கள் பொதுமக்களுக்கு சேவை செஞ்ச மாதிரி இருக்கும். அதை செய்யுங்க சார். பஸ்ஸு வந்து பிரேக் பிடிக்காதனால எம்எல்ஏ வந்து இடிச்சிருச்சு. சென்னை மெரினா கடற்கரையில் கார் மற்றும் பைக் பார்க்கிங்கில் முறைகேடு நடந்து வருவது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் பைக் மற்றும் கார் பார்க்கிங்கில் பணம் வசூல் செய்யும் பணியை தனியார் நிறுவனம் ஒன்று டெண்டர் எடுத்து நிர்வகித்து வந்தது. இந்த நிலையில் அவர்களின் டெண்டர் காலம் முடிந்து காலாவதியான பின்பும் பயணிகளிடம் கட்டண கொள்ளையில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்துள்ளது. மெரினாவில் கடந்த 3 நாட்களுக்கு முன் தெலுங்கானாவில் இருந்து சுற்றுலா வந்த பயணிகளிடம் காருக்கு 300 ரூபாய் என பார்க்கிங் கட்டணமாக வசூலிக்க முயலும் போது இந்த கட்டண வசூல் முறைகேட்டை சுற்றுலா பயணி ஒருவர் தட்டி கேட்டுள்ளார். இதனால் ஏற்பட்ட வாய் தகராறில் சென்னை மாநகராட்சி என்று அடையாள அட்டை போட்ட நபர்கள் தாக்கியதில் சுற்றுலா பயணி காயமடைந்தார். பைக்கிற்கு 5 ரூபாய், காருக்கு 20 ரூபாய் என வசூலிக்கப்பட வேண்டும் என அரசு நிர்ணயித்திருப்பதாகவும், ஆனால் இங்கு பைக் ஒன்றுக்கு 20 ரூபாயும், கார் ஒன்றுக்கு 1 மணி நேரத்திற்கு 100 ரூபாயும் என பகல் கொள்ளை நடைபெறுவதாகவும் பொதுமக்கள் புலம்புகிறார்கள். வந்தால் பார்க்கிங் 20 ரூபான்னு கேட்குறாங்க. நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் எந்த மெசேஜும் வந்த மாரி எனக்கு தெரியல. லாஸ்ட் டைம் கூட வந்திருக்கேன், ஆனால் எந்த மெசேஜும் வந்த மாதிரி தெரியல. இது யார் வாங்க சொல்கிறாங்க? ஆமாம், பைக் 20 ரூபா வாங்குறாங்க. பில்லுலாம் தர மாட்டாங்க. எது வந்தாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்துடும், உங்கள் மொபைல் நம்பர் வந்துடும்ன்றாங்க. ஆனால் இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஆனால் இது யாருக்கு வாங்குறாங்கன்னு சொன்னது கிடையாது. எந்த கவர்மெண்ட்டும் இது வரைக்கும் நியூஸ் அனௌன்ஸ் பண்ணது எனக்கு தெரியாது. ஆனால் வாங்கிட்டே இருக்காங்க. எந்த யூனிஃபார்மும் கிடையாது. கூட மச்சான் கார் எடுத்து போய் பீச்சுக்கு பசங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரணும். வரவங்க நிறைய பேர். நானே சொல்லிக்கிறேன், பாவம் விடுங்கடா, ஒரு 50 ரூபா 60 ரூபா வாங்கிக்கோங்கடா, 40 ரூபா வாங்கிக்கோங்கடா. 2 ஹவருக்கு வாங்கவே மாட்டேன். 100 ரூபா, 80 ரூபா. ஒருத்தர் காருக்கு 100 ரூபா, 2 வீலருக்கு 20 ரூபா, 10 ரூபா, ஒரு 20 ரூபா காருக்கு வாங்கினா கூட பரவாயில்ல. அவங்களும் என்ன ஒன்றா பணக்காரங்க வந்தால் கூட இப்போ எல்லாத்துக்கும் இது பண்ணுறாங்கல்ல. எது தொட்டத்துக்கெல்லாம் காசு, தண்ணி கூட நம்ம காசு கொடுத்தானே வாங்கி குடிக்கிறோம். அப்படி இருக்கிறதும் போது காருக்கு 100 ரூபா டோக்கன், பீச்சுக்கு போனால் 100 ரூபா. ஐயோ, பீச்சு வேணான்றாங்க நிறைய பேர். கோடை விடுமுறை முடிந்து மக்கள் சென்னையை நோக்கி படையெடுத்ததால் செங்கல்பட்டு பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வரும் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் தென் மாவட்டங்களில் இருந்து மக்கள் சென்னையை நோக்கி படையெடுத்துள்ளனர். இதனால் ஆத்தூர் சுங்கச்சாவடி மற்றும் செங்கல்பட்டு அடுத்த பரனூர் சுங்கச்சாவடியில் வாகனங்கள் செல்ல முடியாமல் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் ரவுண்டானா அமைக்கும் பணி தாமதமாவதால் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன.